விஜயின் பிரச்சாரத்தின் போது பவுன்சர்கள் தொண்டர்களின் காலை மிதித்ததற்கு சிடிஆர் நிர்மல்குமார் விளக்கமளித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளரும் தாவிக்கு சார்பில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளருமான சிடிஆர் நிர்மல்குமார் தந்தன்குளத்தில் உள்ள தாவிக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். அது நாங்கள் எங்களுடைய கூட இருக்கிற அந்த செக்யூரிட்டிஸ்க்கெல்லாம் நாங்கள் தொடர்ந்து அறிவுறுத்திட்டே வரோம். ஏன்னா நீங்க நடக்கணும். அவங்களும் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ப்ரெஷர்ட் ஆயிடுறாங்க. ஒரு ஒரு கூட்டத்துல ஒரு ஒரு நிறைய கூட்டம் இருக்கு. ஒரு ப்ரெஷர்ட் ஆகிறாங்க. நாங்க எப்பவும் சொல்ற அறிவுரை, நீங்கள் பாதுகாப்பா இருக்கணும் தவிர வேற எந்த நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அவங்களும் தனிப்பட்ட மனிதர்களான ஒரு டக்குன்னு ஒரு ப்ரெஷர்ல ஒரு ரியாக்ட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா நாங்க அப்பப்போ கூப்பிட்டு அவங்களுக்கான அறிவுரை கொடுத்துட்டு தான் இருக்கோம். தப்பு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாம நிறைய தொண்டர்களை தாண்டி 80% பொதுமக்கள் தான் இருக்காங்க. எங்கிருந்து இப்ப திடீர்னு ஒரு பொதுமக்களுடைய கூட்டம், பெண்கள், இப்ப கல்லூரியில படிக்கிற பெண்கள் நிறைய பேர் வராங்க. சோ கண்டிப்பா காவல்துறையை தவிர்த்து வேற யாரும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது பொதுமக்கள், அவங்க தான் ரெகுலேட் பண்ணணும். இப்ப ரோடுகள்ல கயிறு போட்டு அவங்க தான் நிப்பாட்ட முடியும், தடுக்க முடியும். பொதுமக்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. சோ அவங்கள ரெகுலேட் பண்றது பொதுவான இடங்கள்ல காவல்துறை தான் பண்ண முடியும். அவங்க தான் அதை எந்தெந்த இப்ப நீங்க திருச்சியில எப்படி இருந்துச்சு? திருச்சி எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல கூட. திருச்சி எப்படி இருந்துச்சு? எவ்வளவு நீட்டா இதை கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க. இதே திருச்சி நாங்க முன்னாடி பிரச்சாரத்துக்கு போனது எப்படி இருந்துச்சு? அவங்களால தடுக்கவே முடியாமல் அப்படி ஓபன் பண்ணி விட்டாங்க. சோ கண்டிப்பா பொது இடங்கள்ல 2 இடத்துல ஸ்டாப் ஏற்படுத்தினா போதும். 2 இடத்துல அவர்கள் தடுத்து நிறுத்தினால் போதும். டூ வீலர் நின்றுவாங்க. டூ வீலர் நிப்பாட்டிட்டா கொஞ்சம் அந்த 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 ரஷ்ஷை குறைக்க முடியும்.